வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று தென்னாப்பிரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் உணவு தானிய உற்பத்தி 106 மில்லியன் டன் அதிகரித்துள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையில் நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை இறுதி குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 4 தங்கம் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று தென்னாப்பிரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். ஜோஹன்னஸ்பர்கில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டின் 3 அமர்வுகளிலும் பங்கேற்று பிரதமர் உரையாற்றவுள்ளார். இம்மாநாட்டின் இடையே பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளிலும் அவர் பங்கேற்கிறார். இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா தலைவர்கள் கூட்டத்திலும் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் உணவு தானிய உற்பத்தி 106 மில்லியன் டன் அதிகரித்துள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். கடந்த ஆண்டுக்கான பயிர் உற்பத்தி தொடர்பான இறுதி மதிப்பீடுகளை புதுதில்லியில் நேற்று வெளியிட்டு பேசிய அவர், கடந்த ஆண்டில் உணவு தானிய உற்பத்தி 8% அதிகரித்துள்ளதாக கூறினார். அரிசி உற்பத்தி 150 மில்லியன் டன்னாகவும், கோதுமை உற்பத்தி 117 மில்லியன் டன்னாகவும் இருந்ததாக அவர் தெரிவித்தார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டங்களே காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தமிழகத்தில் நடப்பாண்டில் 48 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் பேசிய அவர், கடந்த 4.5 ஆண்டுகளில் 1,98 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். நியாய விலை கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் அரிசி, கோதுமை, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களின் தரம் குறித்து குழு அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் திரு சக்கரபாணி தெரிவித்தார். கூட்டுறவுத்துறையில் நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் கூறியுள்ளார். நெல்லையில் கூட்டுறவு வார விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், மாநிலத்தில் 30க்கும் மேற்பட்ட சேவைகளை இத்துறை வழங்கி வருவதாக தெரிவித்தார். கடந்த 4.5 ஆண்டுகளில் கூட்டுறவுத்துறையில் 17,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தேசிய அளவில் 5 விருதுகள் தமிழகத்திற்கு கிடைத்துள்ளதாக தெரிவித்த திரு பெரியகருப்பன், கூட்டுறவுத்துறையில் தமிழகம் சிறப்பாக செயல்படுவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். தமிழகத்தில் ஆவின் நிறுவனம் தடையின்றி பால் கொள்முதல் செய்து வருவதாக பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் கூறியுள்ளார். கோவை மாவட்டம் பகவதிபாளையத்தில் பால் கொள்முதல் மையத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பால்வளத்துறையில் உயர்ந்த தரம் பராமரிக்கப்படுவதாக தெரிவித்தார். ஆவின் பால்வளத்துறை இருக்கிறனால தான் இன்றைக்கு விவசாய பெரும்படி மக்கள் எவ்வளவு பால் உற்பத்தி செய்தாலும் நாங்கள் ஆண்டு முழுவதும் ஒரே சீரான விலை தந்து வாங்குவதற்கு தயாராக இருக்கின்ற இந்த உத்தரவாதத்தை நம்மால் கொடுக்க முடிகிறது. முழுமையாக நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நாங்கள் ஃபார்ம் டு ஃப்ரிட்ஜ், தோட்டத்திலிருந்து ஒரு கன்சியூமருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய குளிர்சாதன பெட்டி வரை இதில் எந்த இடத்திலையும் ஒரு தவறு நடக்கக்கூடாது என்பதை உறுதிப்படுத்துகின்ற விதத்தில் அத்தனை பணிகளும் மேற்கொண்டிருக்கோம். எல்லா இடத்திலும் போய் பாருங்க, தர கட்டுப்பாடு எப்படி கொண்டு வந்திருக்கோம், பகுப்பாய்வு கருவிகள் எத்தனை கோடி செலவில் அத்தனை இடங்களை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். 10,000க்கும் மேற்பட்ட சொசைட்டிகளில் நாங்கள் அதை பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-இருந்து 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தேர்தல்
வாக்குறுதிகளை நிறைவேற்ற திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசியில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகத்தின் நலனுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். மாநிலத்தில் 1000 தடுப்பணைகள் கட்டப்படும் என்று திமுக வாக்குறுதி அளித்ததாகவும், ஆனால் ஒரு தடுப்பணை கூட கட்டப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். திண்டுக்கல் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்களின் வசதிக்காக நாளையும் நாளை மறுநாளும் வாக்குச்சாவடிகளில் சிறப்பு முகாம் நடைபெறும் என்றும், படிவங்களை நிரப்புவதில் எந்தவித குழப்பமும் தேவையில்லை என்றும் தெரிவித்தார். வாக்காளர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், கணக்கெடுப்பு படிவத்தை பூர்த்தி செய்ததுல உங்களுக்கு எந்த விதமான தயக்கமோ சந்தேகமோ பயமோ கொள்ள தேவையில்லை. இதுல முழுக்க முழுக்க தமிழ்ல தான் இருக்கு. சில குறிப்பிட்ட தகவல்கள் ஏற்கனவே அதுல பூர்த்தி செஞ்சு மிக குறைந்தபட்ச தகவல்கள் தான் நம்ம அதுல கேட்கிறோம். கூட நீங்க எந்தவித ஆவணங்களும் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லைங்கிறத இந்திய தேர்தல் ஆணையம் தெளிவா சொல்லியிருக்காங்க. முகாம்களை ஃபில்அப் பண்ணி அந்த ஃபார்மையும் அப்பயே கலெக்ட் பண்ணிப்போம். கணக்கெடுப்பு படிவம் திருப்பி கொடுக்குற எல்லாரையுமே நம்ம அந்த லிஸ்ட்ல சேர்த்துருவோம். கணக்கெடுப்பு படிவங்கள் அந்த டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ளார கொடுக்க முடியாதவங்களுக்கும் இன்னொரு வாய்ப்பு கட்டாயம் தேர்தல் ஆணையம் ஒரு 1 மந்த் கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த டைம்லயும் வரலனாலும் கூட மாவட்ட தேர்தல் அதிகாரி கிட்ட ஒரு வாய்ப்பும், மாநில தேர்தல் அதிகாரி கிட்ட இன்னொரு வாய்ப்பு இருக்கு. சிறப்பு திருத்தத்தினுடைய நோக்கம் எந்த ஒரு எலிஜிபிளான வாக்காளருடைய பெயரும் விடுபடக்கூடாதுங்கிறதும், இறந்த வாக்காளர்கள் நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் இந்த லிஸ்ட்ல இருந்து எடுக்கணும் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் தான். இப்ப வரைக்கும் நம்ம மாவட்டத்திலயும் சரி தமிழ்நாட்டிலயும் சரி எனக்கு எந்த இஷ்யூமே இப்ப வரைக்கும் வரல. தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா வகுத்துள்ள திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளதாக யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். குஜராத்தின் பூஜில் இன்று நடைபெறவுள்ள எல்லை பாதுகாப்பு படையின் 61வது நிறுவன நாள் விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பங்கேற்கிறார். லக்னோவில் கடந்த 19ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் உலக தலைமை நீதிபதிகள் மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று பங்கேற்கிறார். இந்தியாவில் பிறந்த சிவிங்கி புலியான முகி 5 குட்டிகளை ஈன்றுள்ளது. அவற்றை பாதுகாப்பதற்கான முயற்சியில் ஒரு முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். உலகளாவிய விளையாட்டு உச்சி மாநாட்டை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் 1500 கிலோமீட்டர் நீள தேசிய நெடுஞ்சாலைகள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கூறியுள்ளது. தேனியில் 72வது கூட்டுறவு வார விழாவை முன்னிட்டு பயனாளிகளுக்கு 11 கோடி ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகளை மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் வழங்கினார். ராணிப்பேட்டையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி சந்திரகலா தொடங்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் பல்வேறு வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட 710 கிலோ கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை மாநகர காவல்துறையினர் எரித்து அழித்தனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக உடற்கல்வி ஆசிரியர்கள் பங்கேற்ற மனித சங்கிலி சென்னையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை இறுதி குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா மேலும் 4 தங்கம் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. கிரேட்டர் நொய்டாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்ஸ்மினும், 60 கிலோ எடைப்பிரிவில் பர்வீனும், ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும், 70 கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 80 கிலோ எடைப்பிரிவில் பூஜாவும், ஆடவர் 90 கிலோ எடைப்பிரிவில் நரேந்திரனும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா 9 தங்கம் 6 வெள்ளி 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மஸ்கட்டில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் மனுஷா மானவ் தாக்கர் இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் மனுஷா தியா சிட்டாலே இணையும் இப்பதக்கங்களை கைப்பற்றின. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று தென்னாப்பிரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் உணவு தானிய உற்பத்தி 106 மில்லியன் டன் அதிகரித்துள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையில் நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை இறுதி குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா மேலும் 4 தங்கம் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.